அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். அசிங்கப்பட்டு அம்மணப்பட்டு ஓடுவாங்க. இது டிஎம்கேவை பார்த்து நாஞ்சில் சம்பத் சொன்ன வார்த்தை. ஆரம்பமே அமர்க்களம். பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்ல தேவையில்லாம நாஞ்சில் சம்பத்தை நம்ம இழந்திருக்க கூடாது. ஏன்னா இனிமேல் டிஎம்கேவில இருந்து யாராவது விஜய்ய திட்டினீங்கன்னா பின்விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. இன்னைக்கு திராவிட இயக்க வரலாறை பத்தி இவங்க பேசினாங்கன்னா அதே திராவிட இயக்க வரலாற வச்சு இவங்களுடைய குடும்பம் இவங்க பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன, அதாவது முன்னால என்ன பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் உதயநிதி அவர்களைப் பற்றியும் சரி, ஸ்டாலின் அவர்களைப் பற்றியும் சரி, இப்படி பல பேருடைய வாழ்க்கையைப் பற்றி விமர்சிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தோட பேச்சு இருக்கும். விஜய் அருமையாக காயை நகர்த்தியிருக்கிறார். என்ன திட்டுகிறீர்களா? பாருங்க, உங்க கூடாரத்தில இருந்து ஒருத்தரை எடுத்து அவரை வச்சே உங்கள டேமேஜ் பண்றேன். இது ஒரு நல்ல மூவ். ஏன்னா இவங்க பேசுற மாதிரி விஜய் பேச முடியாது. அப்ப அது பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப அந்த ஆள் அப்படின்னா அது இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் தான். நாஞ்சில் சம்பத்தும் இறங்கி பேசுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் அண்மையில பேசின வீடியோ ஒண்ணு பெரிய அளவுக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. உதயநிதி விஜய்க்கு மாட்றாங்க. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. உதயநிதி ஒரு பெரிய கட்சி இருக்குது. அதுல வந்து சொகுசா உட்கார்ந்துகிட்டாரு. இது லைட்டான பேச்சு. வரக்கூடிய நாட்களில துபாய் பயணத்தை பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அவர் இன்னும் நிறைவாக பேசுவார். ஏன்னா ஏற்கனவே விஜய் அந்த நடிகையோட கேரவன்ல இருந்தாரு அப்படின்னு நக்கீரன் கோபால் பேசினது. இப்படி பல பேர் விஜயை பற்றி தப்பு தப்பா பேசின நிறைய விஷயம் இருக்கு. இனிமே நக்கீரன் கோபாலுக்கே ஒரு பயம் வரும். நம்ம ஏதாவது பேச போய் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் எடுத்து நாஞ்சில சம்பத் பேசிட்டா, ஏன்னா நாஞ்சில சம்பத் பேசக்கூடியவர்தான். இப்ப நாஞ்சில் சம்பத் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு தலைவராக்கி இருக்கிறார் ஒரு பிரச்சாரத்துக்கு. அப்ப இனிமேல என்னுடைய அடி மரண அடியா இருக்கும். இப்ப பேசுங்க பார்க்கலாம், அப்புறம் தெரியும் நாஞ்சில் சம்பத் யாருன்னு. அப்படின்னு அவர் பேசியது இன்னைக்கு அறிவாலயத்தை உலுக்கிருச்சு. பெண் நிறுவனம் கூட தேவையில்லாம நாஞ்சில் சம்பத்தை வெளியே அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு இப்ப வருத்தப்படுறாங்களாம். இத பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க.